ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 1 2A4ல் நமக்கு ஆர்டிக்கல் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. ஸோ இந்தியன் பாலிட்டியில் நமக்கு இந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஆர்டிக்கல் ஷார்ட்கட்டை தான் ஃபியூ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வரப்போகிற ஆக்சுவல் எக்ஸாமில் ஆர்டிக்கல் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி எப்படி கரெக்டாக அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிக்கலில் ஃபஸ்ட்டு பாருங்கள், 123வது ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, அவசர சட்டம் பிறப்பிக்க குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரம். அப்படியே நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருக்கிற இந்த 1 நெக்ஸ்ட் 2 பக்கத்தில் போச்சுன்னா 213. ஸோ இதுவும் அதே சேம் தான். அவசர சட்டம் பிறப்பிக்க குடியரசுத் தலைவருக்கு பதிலாக இங்கே ஆளுநருக்கு உள்ள அதிகாரம். அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 123ங்கிறத மட்டும் அவசர சட்டம் பிறப்பிக்க குடியரசுக்கு உள்ள அதிகாரம். அப்படியே இங்கே இருக்கிற 1 நெக்ஸ்ட் மூவ் ஆச்சு இங்கே போச்சுன்னா அது ஆளுநருக்கு உள்ள அதிகாரம். ஸோ இதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆக்சுவல் எக்ஸாம் ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள், 124 124ங்கிறது எதை ரிலேட்டடாக குறிப்பிடுதுன்னா உச்ச நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுது. அப்படியே பாருங்கள், இந்த 1ங்கிறது வந்து நெக்ஸ்ட் அடுத்தது மூவ் ஆச்சு அப்படின்னா அது உயர் நீதிமன்றத்தை குறிப்பிடுது. அதுக்கே இங்கே இருக்கிற 1 நெக்ஸ்ட் லாஸ்ட் மூவ் ஆச்சுன்னா அது யூனியன் பிரதேசங்களின் உயர் நீதிமன்றங்களை பற்றி குறிப்பிடுது. ஸோ இதில் நம்ம 3 ஆர்டிக்கல் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 124, அதை மட்டும் நீங்கள் உச்ச நீதிமன்றம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 1 ரெண்டாவதாக மூவ் ஆகி போச்சு அப்படின்னா அது உயர்நீதிமன்றத்தை குறிப்பிடுது. அதே 1 லாஸ்ட்டுக்கு மூவ் ஆச்சு போச்சுன்னா அது யூனியன் பிரதேசங்களின் உயர்நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சாலே போதும், அடுத்த ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னங்கிறது ஞாபகம் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 352வது ஆர்டிக்கல் இதை பற்றி சொல்லுதுன்னா தேசிய நெருக்கடி. ஸோ இந்த கேசஸில் என்ன நமக்கு அப்படின்னா எல்லாமே +4 4 நாளாக கூடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் நீங்கள் அஸ் யூஷுவல் 352ங்கிறது தேசிய நெருக்கடியை பற்றி குறிப்பிடுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 4 நீங்கள் கூட்டினீங்கன்னா 356. 356ங்கிறது தேசிய நெருக்கடிக்கு அப்புறம் உள்ளது மாநிலம். ஸோ மாநில நெருக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு +4 நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 360. 360 ஆர்டிக்கல் எதை பற்றி குறிப்பிடுதுன்னா நிதி நெருக்கடி குறிப்பிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே நமக்கு நேஷனல் தான் பெருசு, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டேட் வரும். அந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரி என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 352ங்கிறது நமக்கு நேஷனல் பெருசாக இருக்கிறனால தேசிய நெருக்கடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து 4 இன்க்ரீஸ் பண்ணால் 356, அது மாநில நெருக்கடி. அதுலேருந்து 4 இன்க்ரீஸ் பண்ணால் 360, அது நிதி நெருக்கடி. இது மூலமாக ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஆக்சுவல் கொஸ்டின்ஸை உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், 243 அது எதை குறிப்பிடுதுன்னா பஞ்சாயத்து ராஜ். அப்படியே நீங்கள் அதை திருப்பி போட்டிங்கன்னா 342 அது பட்டியலிடப்பட்ட பழங்குடி உறுப்பினர். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் 1 243 பஞ்சாயத்து ராஜை குறிப்பிடுது. அதை அப்படியே தலைகளை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா 342ங்கிறது வந்து பட்டியலிடப்பட்ட பழங்குடி வகுப்பினரை பற்றி குறிப்பிடுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 262வது ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லுதுன்னா மாநிலங்களுக்கிடையான ஆறுகள் ஆற்று பள்ளத்தாக்குகள் சம்பந்தமான தகராறுகளுக்கான தீர்ப்பு. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 2 மாநிலங்களுக்கிடையே, அதாவது இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு ஆல்ரெடி 2 மாநிலங்கள் இருக்குது. ஸோ இந்த 2 மாநிலங்களுக்கிடையே உள்ள ஆறு, நடுவில் ஆறு இருக்கிறதுனால 2 மாநிலங்களுக்கிடையான ஆற்று ரிலேட்டடாக ஆற்று பள்ளத்தாக்குகள் சம்மந்தமான தகராறுக்கான தீர்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 89 எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா மாநிலங்களவை தலைவர் அவரை பற்றி குறிப்பிடுது. இதை அப்படியே நீங்கள் இன்ட்டு 2 ஆக்குனீங்கன்னா இல்லை அகெயின் +89 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது 178. அது எதை பற்றி குறிப்பிடுதுன்னா சட்டப்பேரவை தலைவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 89 எதை பற்றி குறிப்பிடுதுன்னா மாநிலங்களவை தலைவர். அதுலேருந்து நீங்கள் அகெயின் 89 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது 178. அதுவும் எதை பற்றி குறிப்பிடுதுன்னா சட்டப்பேரவை தலைவர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 31ங்கிறது வந்து எதை பற்றினா சொத்துரிமை. அது ஆல்ரெடி நமக்கு நீக்கப்பட்டது. ஸோ அதை நீக்கப்பட்டதுன்னா அகைன் சேர்க்கப்படணும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒன்று மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 30 கிடைக்கும். அது பக்கத்தில் ஒரு 0 ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 307 பற்றி சொத்துரிமை சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 31 சொத்துரிமை, அது ஆல்ரெடி நமக்கு நீக்கப்பட்டது. ஸோ நீக்கப்பட்டதுனால புதுசாக சேர்க்குறாங்க, அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து பக்கத்தில் ஒரு 0 ஆட் பண்ணால் 300A. ஸோ அதுலேருந்து சொத்துரிமை சேர்க்கப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மூலமாக இப்போ ஒரு ஃப்ரீ ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மீறியும் இருக்கிற நிறைய ஆர்டிகல்ஸும் உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.